குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து அஷ்டமங்கல பிரசனம். அஷ்டமங்கல பிரசனங்கிற கான்செப்ட் வந்து பார்க்கணுன்னா அந்த பிரசனம் வந்து பொதுவாக வந்து பிரசனம் வந்து ஒரு 36-40 டைப்ஸ் இருக்குது. இந்த பிரசனம் அந்த பிரசனம் என்ன நிறைய கச்சன்னு நிறையா இருக்குது. இதில் வந்து என்னென்னா இந்த அஷ்டமங்கல பிரசனங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு குறிப்பிட்ட குலத்தை சார்ந்த மக்கள், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்த மக்கள், ஒரு ஒரு பங்காளி வகையரா, அந்த மாதிரி ஒரு சாமியை கும்பிடுற ஆட்கள், அப்புறம் வந்து ஒரு கம்பெனி சார்ந்த ஆட்கள். கம்பெனினா வந்து கம்பெனிக்குள்ளே வந்து எத்தனை நபர்கள் வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் 13 பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு சீட்டு கம்பெனி இருக்குது, 13 பேர் வந்து பார்ட்னர்ஸ் சீட்டு கம்பெனி. நீங்கள் வந்து 1 லட்சம் 2 லட்சம்லாம் நினைக்காங்க, 15 லட்சம் 25 லட்சம் சீட்டு அமௌண்ட் மட்டும், அதுக்கு டெபாசிட் அமௌண்ட் வந்து வேற. அப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு பார்க்கறது, ஏன்னா அந்த கம்பெனிக்குள்ள இருக்க ஆட்கள் வேற வேற மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், வேற ஒரு ஜாதியை சேர்ந்த ஆட்களாக இருக்கலாம். அப்போ அந்த கம்பெனிக்குன்னு பார்க்கறது இந்த 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 ஒரு குறிப்பிட்ட பிரதர் அண்ட் கோ, அப்புறம் வந்து பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வரும். அப்போ இந்த மாதிரி வந்து பார்க்கக்கூடிய கம்பெனிக்கு, அப்புறம் ஒரு குளத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு, அது எல்லாமே பார்க்கறது எல்லாமே வந்து அஷ்டமங்கல பிரசனம். அஷ்டமங்கல பிரசனத்துலேயே வந்து உள்ள வந்து உட்பிரிவுகள் வரும். இந்த மாதிரி குடும்பத்துக்கு பார்க்கறது, இது பண்ணுறது. தெய்வங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய வந்து தேவமங்கல பிரசனம், அது வந்து இந்த அஷ்டமங்கல பிரசனத்துக்குள்ளே தான் வரும். அப்போ தெய்வங்களுக்கு பார்க்கும்போது வந்து என்னென்னா அவங்க வந்து டேரெக்டாகவே அஷ்டமங்கல பிரசனம் இல்லை அஷ்டமங்கல தேவ பிரசனம்னு சொல்லிடுவாங்க ஒரு சில இதெல்லாம். இப்போ வந்து இது என்ன சார், இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்க வந்தீங்கன்னா, இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை பார்க்கணும். இவங்களுக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து என்னென்னு இந்த குறிப்பிட்ட குளம்னு சொல்கிறேன்ல, அப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். இவங்க வந்து என்னுடைய நண்பர் தான், அவங்க வந்து ஜோதிடர் தான். அவங்ககிட்ட கேட்கும்போது வந்து என்னென்னா, அவங்ககிட்ட கேட்கும்போது ராமநாடு பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க. அப்போ இவங்க குளத்தில் மட்டும் வந்து என்னன்னா பெண் வழி குல வழிபாடு, பெண் வழி குலசாமி வழிபாடு உண்டு. என்ன சார் ஆச்சரியமா இருக்குன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து ஆண் வழி குலதெய்வ வழிபாடு தான் உண்டு. ஆனால் இவங்க கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்போ என்ன கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அவங்க ஒரு பெண் வழி இது மட்டும்தான் அதிகமாக இருக்கு. அப்போ என்ன கேட்கும்போது வந்து என்னன்னா, லீகல் டேர்ம்ஸில் வந்து இது பேர் வந்து வழக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம், தொண்டு தொட்டு பாரம்பரிய தொண்டு தொட்டு வரக்கூடிய விஷயங்கள், கஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது லீகல் டேர்ம்ஸில் வந்து கஸ்டம்ஸ் சொல்லுவாங்க. கஸ்டம்ஸ்னா பாரம்பரியமாக கொண்டு வரக்கூடியது. இது வந்து இந்த ராமநாடு பக்கம் போகிறதுல அந்த பெரிய மன்னர்கள் வகையை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் சொல்லும்போது வந்து என்னன்னா அந்த கஸ்டம்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து கோர்ட்டில் வந்து இது செல்லுபடி ஆகாது. ஏன்னா நம்ம லீகல் ப்ரொசீஜரில் ஒரு சில விஷயங்கள் தெரியும். இவங்க போய் கேஸ் போட்டாலும் இது கஸ்டம்ஸ் கீழே வருது, இது வந்து நாங்கள் எடுத்துக்க முடியாது, இது வந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு வந்து இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெண் வழி குறைபாடுனோடனே அந்த பாரம்பரிய சொத்து கூட வந்து என்னன்னா பெண்களுக்கு தான் போகுமே வழி ஆண்களுக்கு போகாது. அப்போ கேஸே போட்டாலும் கூட நிற்காது. அப்போ அது அந்த லோக்கல் கஸ்டம்ஸ் சார்ந்தது அந்த இதெல்லாம். இப்போ வந்து என்னன்னா இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ என்னங்க ரொம்ப டீட்டெயில்ஸ் கேட்கும்போது ஒரு வீடு இருக்குது, இது இருக்குது, ஒரு சொத்துக்கள் இருக்குன்னா பெண் இருக்காங்கன்னா அவங்க பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் போகுமா, ஆண் குழந்தைகளுக்கு வராது. ஆண் குழந்தைகளுக்கு அவங்க வீட்டுக்காரம்மா மூலமாக வருமா. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, இது ஒரு ஆச்சரியம்னா என்னோட குருநார் வந்து ஒரு விஷயம் சொன்னாப்புல. அது வந்து என்னோட குருநாருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் வந்து பழக்கம், என்னுடைய நேரடி அனுபவம் கிடையாது. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீப்புள், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மக்களுக்கு வந்து காலில் கட்ட வரலே இருக்காதான். அந்த காலில் கட்ட வரல அந்த நகை இருக்காது, காலில் கட்ட வரல இல்லை, கட்ட வரல நகை இருக்காதான். இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கே. இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்களான்னு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. இதே மாதிரி நிறைய வித்தியாசமா ஆட்களும் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு குலத்தை சேர்ந்தவங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் இந்த கர்மா, தொடர்ந்து இந்த மாதிரி அவசரங்களான விஷயங்கள் நடக்குது, தொடர்ந்து வந்து இப்படி ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. ஒரு 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 குடும்பத்தில் இருக்க ஆட்களுக்கு வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல வந்து எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிரும், திடீர்னு பார்த்தா ஸ்டாப் ஆயிரும், ஒரு இடத்துல மட்டும் ஸ்டாப் ஆயிரும். அந்த இடத்துல மட்டும் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் வந்து வாரிசுகளுக்கு வந்து என்ன கல்யாணமே ஆகாமல் போயிருக்கும்.
அதுக்கு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு ஆளு வந்து கல்யாணம் ஆகாமல் தியாகம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணமே ஆகிருக்காது. ஒரு ஆள் மூத்த ஆளாக இருப்பாங்க, இல்லைன்னா நடு ஆளாக இருப்பாங்க. மேக்சிமம் மூத்த ஆளுக்கு தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தோட மூத்த ஆளுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் போயிருக்கும், இல்லைன்னா குழந்தை இல்லாமல் போகும், மூத்த குழந்தைகள் எல்லாம் போகும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் வரும் இதில். இது அந்த மாதிரி என்ன கர்மாங்கிறத பார்க்கறது மட்டும்தான் அஷ்டமங்கல பிரசனம். இது சாதாரண பிரசனத்தை பார்க்கவே முடியாது. அதில் வந்து என்ன நடச்சு, என்ன இப்போ இருக்குது, அந்த மெத்தடு எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் வரும். அந்த அந்த ட்ராக்கு கொண்டு போகிறது இது எல்லாமே வந்து அதில் தான் வரும். அதுவும் அந்த கோச்சாரத்தை வச்சு தான் பார்க்குறது. ஆனால் அதில் முறைகள் வேறு, கொண்டு போகக்கூடிய மெத்தட்ஸ் வந்து வேறு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு மூலமாக கற்றுட்டு வர ஆட்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். திடீர்னு வந்து புக்கு எடுத்து படிச்சுக்கிட்டு தேவமங்கல பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம்னு சொல்லிட்டு கதை விட்டுக்க முடியாது. பொதுவாக வந்து தேவமங்கல பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து குடிபோதை இருக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழகக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, பூஜை புனஸ்காரங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமாக பார்ப்பாங்க. இந்த அசைவம் சாப்பிடக்கூடிய ஆட்கள்னு சொன்னேன் பாருங்க, இதுக்கு நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் வருவாங்க. என்னங்க நீங்கள் என்னமோ அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஒரு சில பேர்லாம் அசைவம் சாப்பிடலான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட முறையில் வந்து என்ன, அசைவம் சாப்பிட்டேன்னா நமக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட தேவதைகள் வரும். ஏகப்பட்ட, அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு இதை வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருப்போம். அந்த தெய்வம் இல்லாத மற்ற தெய்வங்களை ஈர்க்கக்கூடிய பவர் வந்து அந்த அசைவத்துக்கு உண்டு. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் இருக்காருன்னா ஆட்டு இறைச்சி மட்டும் சாப்பிட்றாரு, மாட்டு இறைச்சி மட்டும் சாப்பிட்றாரு, பன்னி இறைச்சி மட்டும் சாப்பிட்றாருன்னா அந்த ஒவ்வொரு இறைச்சிக்கும் ஒவ்வொரு தேவதையை வந்து கூப்பிட்ற சக்தி உண்டு. அது வந்து அவங்க பிளட்டில் வந்து சாப்பிட்டு செரிமனாகி அந்த பிளட்டில் ஊறி போயிருக்கும், அந்த ஸ்மெல்லில் வரும். நம்ம என்னமோ லேசாக நினச்சிட்டு இருக்கோம், சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். இதெல்லாம் டாபிக் வேறு மாதிரி கொண்டு போயிடும். அதனால் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு டாப்பிக்கில் வந்து நான் சொல்லிடுறேன். அப்புறம் அந்த மாதிரி பூஜை புனஸ்காரம்னா வைங்களேன், பார்க்க ஜம்முன்னு இருக்கணும், நீட்டாக சேவ் பண்ணிட்டு இருக்கணும், அப்படி இல்லை. ஐயப்ப சாமி மாலைக்கு போடுற நீங்கள் பார்க்குறீங்களே, ஒரு ஆள் வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறாப்புல எப்படி இருப்பார் சொல்லுங்கள்? எப்படி இருப்பார்? டெய்லி சேவ் பண்ணிட்டு இருப்பாரா? இல்லை, அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்து அதனால தான் இந்த தாடியெல்லாம் இருக்குது. நிறைய ஆட்கள் வந்து தாடியோட சுற்றுறாங்கன்னா விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அவங்க மாதிரி ஆட்கள் வந்து தேவமங்கல பிரசனம் பார்க்கும்போது, அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கும்போது அதோட வீரியம் வந்து அதிகம். இப்போ நான்லாம் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். என்னைய விட பயங்கரம் பூஜை பண்ண ஆட்கள் இருக்காங்க. குருநாள்லாம் பார்த்தேன்னா எந்நேரம் பார்த்தாலும் வந்து பூஜை புனஸ்காரம், அவர் வானா அந்த தெய்வம் வந்து நிற்கும். அந்த தெய்வம் வந்து நிற்கிறது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவருக்கு அந்த தெய்வம் பண்ணுற உபகாரியங்கள் உதவிகள் நான் உணர்றேன். அப்போ என்னால் உணர முடியும்னா அப்போ அந்த தெய்வத்துக்கு எனக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. அவர் இது பண்ணுறது அது மற்ற ஆள் உணர்ந்தாங்க என்னன்னு தெரியல. நான் அவரை நேரடியாக பார்க்கும்போது சரி, ஒரு ஆன்லைனில் ஒரு மீட்டிங்கில் பார்க்கும்போது சரி, அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வர்றது எல்லாமே அந்த அஷ்டமங்கல பிரசனம் தேவமங்கல பிரசனம் பார்க்கக்கூடிய ஆட்களோட இதெல்லாம் வந்து தெரியும். ஏன்னா இது எதுக்குன்னா வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ மட்டும்தான். தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அஷ்டமங்கல பிரசனங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து என்னென்னா இப்படி தான் நடக்கும். 108 சோழி முறைகளை வச்சு ஒரு பலகையை வச்சு, அது வந்து மரத்தாலான பலகை, அது தேக்கு மர பலகையாக இருக்கலாம், இல்லைன்னா பலா மரமாகையாக இருக்கலாம். அந்த மாதிரி மர பலகைகளை வச்சு 108 சோழி வச்சு பார்க்கக்கூடிய இந்த மெத்தடு தான் வந்து என்னென்னா அஷ்டமங்கல பிரசனம்னு சொல்லி பார்ப்பாங்க. அதில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட கூடுதலான சில விஷயங்கள் வந்து அடிஷனலாக வரும். ஒரு சின்ன 10 வயசு குழந்தை தேவைப்படும், அவங்க மூலமாக வந்து ஒரு சடங்கு நடத்தணும். அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து எடுத்து வச்சு பார்க்கணும். இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நான் சுருக்கமாக எவ்வளோ சுருக்கமாக சொல்லணும்னு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரிலாம் எதுக்கு நான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இப்படி தான் பண்ணுன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து என்னென்னா அஷ்டமங்கல பிரசனம் தேவமங்கல பிரசனம் சொல்லிட்டு வெறும் 12 சொல்லி ஊட்டுற ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ வேணும். உங்களுக்கு அதுனா என்னன்னு தெரியணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இது அதுவா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நான் வந்து அஷ்டமங்கல பிரசனம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் வந்து வேற ஒரு இடத்துல வந்து நாங்களாம் அஷ்டமங்கல பிரசனம் பாட்டோமே 12 சொல்லி வச்சு போட்டு பார்த்தோம். அவங்ககிட்ட கான்வர்சேஷன் நடக்கும்போது தான் தெரியுது
எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு பெருசாக இது பண்ணியிருக்காங்கன்னு, ஏமாத்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த விழிப்புணர்வுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் வெளியிடுறது. இது விளம்பரத்துக்காண்டி அல்ல, விழிப்புணர்வு வீடியோ. ஓகே மக்களே, நன்றி, மிக்க நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.